ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமோ கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிஷ் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அடை. நல்லா ஒரு ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு அடை தான் நம்ம எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். எல்லா மரவள்ளிக்கிழங்கும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கு இந்த தோல் சீவுறது இருக்கு, சீவில் கட்டை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சீவில் பெரிய சீவில் இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இந்த சீவிலால நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இந்த அளவுக்கு நான் சீவி எடுத்துக்கிறேன். இதே போல எல்லா கிழங்கும் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, கிழங்கு நான் இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். எல்லா கிழங்கையும் எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆனியன், இந்த கடலைப்பயிறு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடலைப்பயிறு போட்டுக்கலாம். கடலைப்பயிரும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு நல்லா தோலோடு நசுக்கி வச்சுருக்கேன். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். பூண்டு தோலோடு நசுக்கி போடக்குள்ள தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கணும் ஆனியன். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஆனியன் நல்லா வதங்குவோம். அதனால உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஆனியன் வந்து ஃபுல்லாக வேகணும்னு கிடையாது. பாதி வந்தாலே பாதி ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கிழங்கு சீவி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த ஆனியனையும் இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கினே இப்போ நம்ம வச்சுருக்க மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த கிழங்குல கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து தவா நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் அடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதுக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிங்கன்னு தட்ட ஆரம்பிச்சிடலாம். நைஸாக மெலிசாக நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். பாதி குக்கானதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 minutes குக் ஆகிட்டு பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே போல் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்பயும் பாருங்க எப்படி வெந்திருக்குன்ட்டு. இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு அடைய நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சில பேர் வேச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இல்லை பொரிச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி, எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.